சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க ரேகாவுக்கும், சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் போய்க்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல, இங்க மனோஜுக்கு கல்யாணம் நடக்கவே போகுது. கல்யாண பேச்சே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மனோஜ், சந்தோஷ், அந்த நியூமராலஜிஸ்ட் இவங்க 3 பேருமே பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. போய் பொண்ணு அம்மாவ பார்த்து பேசி எப்படியாச்சும் 10,00,000 வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே போறாங்க. ஸோ அங்க போன உடனே அந்த அம்மாவும் மனோஜ் வந்த உடனே ஆசை ஆசையா உள்ளார கூட்டிக்கிட்டு போய் உட்கார வைக்குது. அந்த பொண்ணு வந்த உடனே மனோஜை பிடிச்சுக்கிட்டு வா ஷோரூம் போலாம், ஷோரூம் போலாம் அப்படின்னு அடம் பிடிக்குது. ஸோ போலாம் போலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த பொண்ணை ரூமுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் நியூமராலஜிஸ்ட் இந்த மாதிரி உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு 10,00,000 ரூபா தேவைப்படுது. உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டும் போது அவருக்கு டைவர்ஸும் ஆயிருக்கணும், கடனுக்காரனா இல்லாம இருக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு 10,00,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அந்த அம்மா இருந்துகிட்டு விவரமா முதல்ல என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். ஸோ கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரே போடா போட்டுருச்சு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா சரி உங்க வீட்லயே சீக்கிரட்டா கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்து டைவர்ஸ் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் ஊரறிய கிராண்டா கல்யாணத்தை வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நியூமராலஜிஸ்ட் சொல்ல, அந்த அம்மாவும் ஒத்துக்குது. இங்க மனோஜ் தான் குழம்பி போயிருக்கிறாப்புல என்ன செய்யறதுன்னே தெரியாம, அப்படியே நம்ம சத்யா ரேகாவோட கல்யாணத்தை காமிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயா சிந்தாமணிக்காக ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிந்தாமணி அந்த ஊருக்கே வந்துடுறாங்க. அடுத்த வாரம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.